ஸோ 157. ஸோ இது வரைக்கும் எனக்கு 157 வருது. ஸோ 157 mm வரைக்கும் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த லைனை வந்து நான் 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ஓகேவா? 157 8 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கும். ஸோ என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவீங்க? ஸோ நான் ஏ பாயிண்ட்ல ஒரு 40 டிகிரி எடுத்துக்கிறேன். ஸோ 30 to 45 டிகிரியில் ஏதோ ஒரு லைன் எடுத்துக்கலாம். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 டிகிரி எடுத்துக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் 10 mm or 15 mm. ஸோ உங்களோட டிஸ்டன்ஸ் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 10 mm எடுத்திருக்கேன். எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? 8 ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேவா? நம்ம சர்க்கிள் 8 டிவிஷனாக பிரிச்சிருக்கோம். அதனால தான் இந்த லைனை வந்து 8 ஈக்குவல் டிவிஷனாக பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ 8 ஈக்குவல் பார்ட்ஸ் பிரிச்சிட்டோம். 1 2 3. ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து பின்னு மார்க் பண்ணிக்கோங்க. தென் இது 1 2 3 4 5 6 7 8. இப்போ ஸ்கேல் வச்சு 8th பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ 8 and P. தம்பி என்னாச்சு பிரதீஷ்கா? என்னப்பா? சரி ஓகே. 11.5K வா? சரி ஓகே. ஆ ஆ ஆ ஓட்டி தனியா கொடுத்துருவாங்களா? ஓகே ஓகே. ஆ வரீங்களா வரலையான்னு சொல்லி ஈவினிங் சொல்ல மாட்டீங்களா? ஆ ஆ ம் சரி
சரி. அங்க பக்கத்துல ரூம்லாம் இருக்குதா? புரியுதா? சரி சரி. சரி அதான் என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். அதே மாதிரி லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஆர்க்குக்கும். சரி ஓகே. சரி என்னன்னு பார்த்து சொல்றேன். ஓகே. பசங்க அந்த உசு குடிக்க போனானுங்கள. இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 1 மார்க் பண்ணி இந்த இடத்துக்கு 1 டேஷ் மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் லைனுக்கு. ஸோ அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் 2 டேஷ் 3 டேஷ். சார் பசங்க 5 பேர் அங்க ஜாயின் பண்ணிட்டாங்க சார் உசு. ஹலோ சார் கேக்குதுங்க சார். 5 டேஷ் சார் பசங்க 6 டேஷ் நீங்க அங்க ஜாயின் பண்ணிட்டாங்க சார் உசுல. 7 டேஷ் அண்ட் 8 டேஷ். ஓகேவா? சார் நாளைக்கு சார் இந்த ஸ்டெப் வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லையா? கார்த்திக் சார் கேட்குறேன் சார். சர்க்கிள் 8 டிவிஷனா பிரிச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து நம்ம லைன்ஸை வந்து நம்ம 8 டிவிஷனா பிரிச்சிருக்கோம். இந்த சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 8 டிவிஷனா பிரிச்சிருக்கோம். A to P டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் தானே எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து நான் 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். நான் ரோல் பண்ணேன்னா இந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நிற்கிது. ஆனால் சர்க்கிளில் வந்து நம்ம 8 டிவிஷனா பிரிச்சிருக்கங்காட்டி ஸோ இந்த பாயிண்ட் ட்ரேஸ் பண்ணுறக்கோசரம் நான் 8 டிவிஷனாக பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு ஃபைனலாக அது புரியும் ஏன் பிரிச்சிருக்கேன்ட்டு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச் அண்ட் பி பாயிண்ட் வந்து எக்ஸாக்டா சேமா வரும். நான் அப்ராக்சிமேட்டா ட்ரா பண்ணங்காட்டி எனக்கு வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகலாம். நீங்க எக்ஸாக்டா நீங்க டிகிரி எடுத்து ட்ரா பண்ணிருந்தீங்கன்னா 45 டிகிரி ஹெச் அண்ட் பி பாயிண்ட் வந்து எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். ஓகேவா? இப்போ ஹெச் அண்ட் பி பாயிண்ட் வச்சுட்டு ரெஃபரன்ஸை வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போறோம். அப் டு பி பாயிண்ட் வரைக்கும் நீங்க லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க. லைன் விசிபிளா இருக்கு உங்களுக்கு. ஸோ ஹெச் அண்ட் பி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸை வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி சென்டர் லைன் ஜிஎன்சி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் இது சேம் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கு. ஸோ லைன் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எஃப் அண்ட் டி லாஸ்டா இ பாயிண்ட். இப்போ நியூவா பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி ஏ பாயிண்ட்ல லைன் ட்ரா பண்ண தேவையில்லை. ஹெச் அண்ட் பிக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஜிஎன்சிக்கு பேரலா இது அதே லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. எஃப் அண்ட் டிக்கு டச் பண்ற மாதிரி ஒரு லைன் அண்ட் இ பாயிண்ட். ஸோ டோட்டலி 4 நியூ லைன்ஸ் ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இப்போ வந்து ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியிருப்பீங்க. இப்போ வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணோம். இப்போ பி பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்ட் 90 டிகிரி. ஸோ எல்லா பாயிண்ட்லையும் டச் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி 7th பாயிண்ட்லேருந்து கடைசி இ பாயிண்ட் வரைக்கும் டச் பண்ணுற மாதிரி. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து நம்ம 90 டிகிரி லைன் ட்ரா பண்ணும்.
ஸோ இது வரைக்கும் ஓகேவா? யாருக்கு டவுட் இல்லை? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஜிஎன்சி லைன் வந்து நம்ம லைன் நடுவில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகிருக்கும், கீழேருந்து வர லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கும் மிடில் லைனில். ஸோ அதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து நான் O1 மார்க் பண்ணுறேன். ஸோ அடுத்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது எனக்கு இது, அதனால இது O1, நெக்ஸ்ட் O2, O3, 4, 5, 6, 7 up to 8. ஓகேவா? சென்டர் லைன்ல வந்து நம்ம ஒவ்வொரு இன்டர்செக்ட் பாயிண்ட் இடத்துக்கு வந்து O1 to O8 வரைக்கும் மார்க் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா காம்பஸ்ல either radius or O to A distance. ஓகேவா? ஸோ ரெண்டும் சேம் தான். ஸோ either நான் வந்து ஸ்கேலில் வந்து 25 mm எடுத்துக்கலாம், அல்லது O to A distance எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபிக்ஸ்டான டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ நான் O1 சென்டரா வச்சுட்டு பி லைன்ல ஆர்க் அடிக்கணும். ஓகேவா? ஹெச் அண்ட் பி லைன் வந்து சேம் லைன். ஸோ நான் இந்த லைன்ல ஆர்க் கட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல. நெக்ஸ்ட் O2 பாயிண்ட். ஸோ ஏக்கு அப்புறம் பி லைனில் பார்க் கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சி வந்து சென்டர் லைன். ஸோ சென்டர் லைனில் உனக்கு வந்து எங்கே ஆர்க் கட் வரும், அதான் காம்பஸில் வந்து எய்தர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ் ஆர் O to A டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? O to A டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், ரேடியஸும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு O1 சென்டராக வச்சுட்டு ஏக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பி. ஸோ பி லைன்லேருந்து நம்ம லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த லைனில் ஏக்கு பக்கத்துலேயே ஆர்க் கட் பண்ணுற மாதிரியே வரும். ஓகேவா? O1 சென்டராக வச்சுட்டீங்கன்னா. இப்போ கனெக்ட் பண்ணிட்டு சார் ஹாட்ஸ்பாட் போட்டு விட்டாங்க அப்படி. அப்படி நோங்கழிச்சு பார்க்கணும், ஒரு சப்ஜெக்ட பார்க்கறது அப்படின்னு தவிர பழகிடும். ஒரே நிமிஷம், 10 நிமிஷம் முடிச்சா. ஸ்க்ரீன்ல அதுக்கு இப்போ விசிபிளா இருக்கா? ஓகே. ஆமாண்டா, என்னடா பண்றது சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்க் பார்த்தீங்கன்னா நான் O1 பாயிண்ட் சென்டரா வச்சுட்டு சரி ஓகே நீ கீழ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் முடியும். ஸோ பி லைன்ல ஆர்க் கட் பண்ணியிருப்பேன்.
ஸோ ஹெச்என்பி பார்த்தீங்கன்னா சேம் லைன். ஸோ அந்த லைனில் ஆர்க் கட் பண்ணியிருப்பேன். ஸோ டிஸ்டன்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் பிக்கு அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா சி. யாருமே வந்து ஏக்கு நியராக தான் ஆர்க் கட் பண்ணிட்டே வாங்க. ஸோ யாரும் ஆப்போசிட் சைடில் ஆர்க் கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடில் யாரும் ஆர்க் கட் பண்ண வேண்டாம், லெஃப்ட் சைட்லேயே ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து O3. இப்போ நெக்ஸ்ட் வந்து டி லைன். ஸோ இந்த லைன் தேர்ட் பாயிண்ட் சென்டர் வச்சுட்டு என்ன கலர் இருக்குது? டி லைன்ல ஆர்க் கட் பண்ணியிருப்பேன். ரீகோட்டிங்கா? நெக்ஸ்ட் புதுசேவா? ஃபோர்த் பாயிண்ட் தேய்ச்சுட்டு அப்படி சம்பு கீழே எப்படி அடிப்பாங்க தேய்ச்சுட்டு அடிக்க சொல்லிடு. சரி. ஸோ மேலே இங்கே வந்துடும் இ பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ரைட் சைடில் வர மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா O5, அடுத்து இக்கு அப்புறம் எஃப். ஸோ இப்போ தான் வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் லெஃப்ட் சைட்லேருந்து டாப் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அடுத்தது ரைட் சைடில் ஆர்க் கட் பண்ணுற மாதிரி வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் O6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்க்கு அப்புறம் ஜி மிடில் லைன். லாஸ்ட் ஹெச் சாரி O7 ஹெச். ஸோ இந்த லைனில் ஆர்க் கட் பண்ணுவீங்க. ஃபைனலாக ஏ பாயிண்ட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து முடிகிற மாதிரி வரும். OA லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பி பாயிண்ட்லேயே ஆர்க் கட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ ஆர்க் கட் பண்ணதில் யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்க் ட்ரா பண்ணிடுங்க செமி சர்க்கிள் வர மாதிரி. ஸோ நான் ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நோட்டில் வர மாதிரி கொஞ்சம் நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. தென் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து லேபிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது P1, செகண்ட் ஆர்க் வந்து P2, P3 அப் டு P8 வரைக்கும் அப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைக்ளாய்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து டேஞ்சன்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ். ஸோ அது என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ கர்வில் நான் ஏதோ ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் லேபிள் பண்ணுறது கேபிட்டல் எம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து சேம் டிஸ்டன்ஸ், அதாவது நீங்கள் ரேடியஸ் டிஸ்டன்ஸ் எடுத்திருப்பீங்க காம்பஸில். ஸோ அதே டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ எம் பாயிண்ட் சென்டராக வச்சுட்டு இந்த மிடில் லைனில் ஆர்க் கட் பண்ணுவோம். ஸோ இந்த O2 O8 வரைக்கும் லைன் மார்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த லைனில் ஆர்க் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் மிடில் லைன். ஓகேவா? இப்போ இந்த மிடில் லைன்லேருந்து ஆர்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து கீழே பேஸ் லைனில் டச் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு
ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதை வந்து டீன் மார்க் பண்ணிக்கோங்க. சரி சரி. ஸோ இந்த பாயிண்ட் சரி சரி. அதான் பசங்க கூப்பிட்டாங்க, சரி அதான் உங்களுக்கு கூப்பிட்டாங்க. டீன் மார்க் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து எம் வழியா லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா நார்மல் பாயிண்ட். ஓகேவா? இது n n dash. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ட் வந்து இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா கேர்வில் டச் பண்ணுற மாதிரி ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ எக்ஸாக்டாக 90 டிகிரின்னு தேவைப்படாது. ஜஸ்ட்டு வந்து ஸ்கேல் வச்சு கேர்வில் டச் பண்ணுற மாதிரி அந்த எம் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி லைன் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இந்த கர்வேச்சருக்கு உள்ளே வரக்கூடாது, வெளியில் தான் இருக்கும் அந்த லைன். ஜஸ்ட்டு டச் ஆகி மட்டும் போகிற மாதிரி இருக்கும். இது டேஞ்சென்ட் லைன். ஸோ டி டேஷ் சாரி டி டேஷ் கீழே இருக்கிற பாயிண்ட் வந்து நீங்கள் ஸோ வேற நோட்டேஷன் இருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற பாயிண்ட் நீங்கள் எஸ்ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டேஞ்சென்ட் டி வரும். ஸோ அதை நீங்கள் கீழே இருக்க பாயிண்ட் எஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ டி டேஷ் என் டேஷ். ஓகேவா? டேஞ்சென்ட் நார்மல் யாருக்கு டவுட் இல்லையா? ஸோ இந்த சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா?